பூதம் அப்படின்னா உருவமில்லாத பொருள்னு அர்த்தம். நீங்கள் பயந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த படத்துக்கான வெற்றி. உங்களில் எத்தனை பேர் பேயை நேரடியாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களில் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது? இல்லை உங்களில் எத்தனை பேருக்கு பேய் பயம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒரு 90% மக்கள் கோவிலுக்கு போவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, மசூதிக்கு போவீங்க. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம்தான். இது கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் போகிறீங்களா, இல்லை பேய் மேலே இருக்கிற பயத்தில் போகிறீங்களா? உங்களில் எத்தனை பேர் கடவுளோட மந்திரத்தை தினசரி சொல்கிறீங்க? நான் சொல்லிட்டா, ஏதாவது ஒரு இருட்டான இடத்த தாண்டும் பொழுது உங்களையே அறியாமல் கடவுளோட பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு பேர் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லை, பேய் மேலே இருக்கிற பயம். சரி, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு வருவோம். நல்ல ஒரு பேய் படம், நல்ல திகிலான ஒரு படம். அந்த படத்தில் பேயை காட்டுறாங்கன்னா அது நீங்கள் எளிமையாக எங்கே பேய் வருதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா, பேய் வர்றதுக்கு ஒரு நொடிக்கு முன்பாக எல்லா சத்தங்களும் அமைதியாயிரும், ஒரு மரண அமைதி. அதன் பிறகு பேய் வரும், நல்ல ஒரு பலத்த சத்தத்தோட, உங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சத்தத்தோட அந்த பேயை காட்டுவாங்க. எப்படி இருக்கு? காரணம் என்னென்னா, உங்கள் கண்ணு மட்டும் பயப்படாது, உங்கள் மூளை பயப்படணும்னா சத்தம் ரீதியாக ஒரு ஒளி ரீதியான ஒரு அச்சுறுத்தலை உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் மூளை திடீர்னு பயப்படும். அதே போல் தான் சத்தங்களும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய படங்களும் சரி, நீங்கள் பயந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த படத்துக்கான வெற்றி. இப்போ உங்களில் எத்தனை பேர் பேயை நேரடியாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேயை நேரடியாக பார்த்துருந்தாலும், அதுக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்துருந்தாலும், அது எல்லாருமே சொன்ன வெள்ளை கலரில் ஒரு ஆவி மாதிரி இருந்தது, இல்லை கருன்னு இருந்தது அப்படின்னு படத்தில் காட்டக்கூடிய ஒரு உருவ அமைப்பாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ பேய் பூதம்னு சொல்கிறோம். இப்போ பூதத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூதம் அப்படின்னா உருவமில்லாத பொருள்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம பஞ்சபூதம்னு சொல்கிறோம்ல, இப்போ இந்த பஞ்சபூதம்னா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு 5 விஷயங்களை சொல்கிறோம். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5க்குமே உருவம் கிடையாது. நீருக்கு உருவம் கிடையாது, நிலத்துக்கு உருவம் கிடையாது, காற்றுக்கு உருவம் கிடையாது, நெருப்புக்கு உருவம் கிடையாது, ஆகாயத்திற்கு உருவம் கிடையாது. அதாவது உருவமில்லாத ஒரு பொருளைத்தான் பூதம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பூதத்துக்கு எப்படி உருவம் கிடையாதோ, அதே போல் நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மாக்கும் உருவம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம மனிதனோட மூளை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மாயாஜாலம். இருட்டில் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட அங்கே யாராவது இருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கான ஒரு பயம் வரும். காற்றுல கதவுகள் அடிக்கிற சத்தம் கேட்டால் கூட அங்கே யாராவது இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வரும். காரணம் என்னென்னா, ஒரு இருட்டு அறையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா, இங்கே யாருமே இல்லைங்கிற பயம் உங்களுக்கு வரலை. ஒருவேளை நம்மளை தாண்டி இங்கே யாராவது இருக்காங்களோ அப்படிங்கிற பயம்தான் உங்களுக்குள்ளே வருது. ஆனால் இதில் மிகச்சிறந்த உண்மை என்னென்னா, நம்ம மூளைக்கு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்களால் பேர் வைக்க முடியும். அப்படி அந்த உருவமில்லாத ஒரு காற்றுக்கோ, இல்லை ஒரு உணர்வுக்கோ, ஒரு சத்தத்திற்கோ நம்ம வச்ச பேர் தான் பேய். ஆனால் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத நிறையா அறிவியல் ரகசியங்கள் இருக்குது. நிறைய விஷயத்தை அறிவியல்னால் ஒரு தீர்வு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த பூமியோட, இல்லை நமக்கு தெரிஞ்ச அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் முடியும்னு தான் நம்ம கடவுளை வணங்குறோம். தினசரி கோவிலுக்கு போகிறோம். கோவில்லையுமே சரி, நம்மளால் இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியாத நிறைய அறிவியல் நுட்பங்கள் இருக்குது.
அது இப்போ இருக்கிற அறிவியல்னால் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் அந்த அறிவியல்னால் முன்னாடி இருந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அப்போ நிறைய உண்மைகள் வெளியே வரும். சில வீடியோக்கள், சில இன்சிடெண்ட்டு, எங்கேயோ நடந்த அமானுஷமான விஷயங்கள், இல்லை கண்டுபிடிக்கவே முடியாத மர்மங்கள், ஆவி, பேய், ஆன்மா, பூதம், இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் இருக்கா? இல்லை இருந்தால் எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா இல்லை அங்கே இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஷோ. இங்கே நம்ம பேயை நம்ப சொல்கிறதும் இல்லை, நம்பாதீங்கன்னு சொல்கிறதும் இல்லை. சில முக்கியமான காணொளிகளை, முக்கியமான ஆதாரங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். அதில் இருக்கிற உண்மையை தேட போகிறோம். சில கதைகள் உங்களை பயமுறுத்தும், சில கதைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், சில கதைகள் உங்களை பிரமிக்க வைக்கும். அதனால் இது ஒரு சாதாரண ஹாரர் ஸ்டோரி சேனல் கிடையாது. இது ஒரு தேடல், ஒரு உண்மையை கண்டுபிடிக்கும் முயற்சி. அந்த உண்மை ஒரு உண்மையா இல்லை மாயையா? இது உங்கள் எல்லாம் மாயை அத்தியாயம் 1. நான் தினேஷ்குமார்.